Hi friends, welcome to Dizzy Breezy World. இன்னைக்கு மிக்ஸ்ட் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒன் பார்ட் பிரியாணி மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து மிக்சடாக இருக்கும். பிகினர்ஸ் கூட டக்குன்னு பண்ணிடலாம். நான் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோ ப்ராசஸாக தான் சொல்லித்தர போகிறேன். சில பேர் வந்து எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும், நெய் எவ்வளோ ஊற்றணும், உப்பு எவ்வளோ போடணும் அதெல்லாம் தெரியாது எனக்குமே ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் வந்து 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த ஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ், இது எந்த அளவு போடணும்னு உங்களுக்கு தெரியலனா இப்போலாம் கடையிலேயே ஒரு பேக்கெட்லேயே இந்த மாதிரி மிக்சடாக விற்கிது. ஸோ அது ஒரு பேக்கெட் வாங்கி போட்டுக்கோங்க. அதே சைட் பை சைடு வந்து நான் அரிசி ஊற வைக்க போகிறேன். நான் காமிச்ச அளக்கில் 2 அளக்கு எடுத்திருக்கேன். ஊற வச்சுருங்க. அப்புறம் பிரியாணி செய்கிறப்பயே அதையும் ஊற வச்சிட்டிங்கன்னா வேக வைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். அடுத்து பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரை நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு வந்து கரெக்டாக 1 ஸ்பூன், நான் 1 ஸ்பூன் எடுத்து காமிச்சேன். அந்த ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் 2 அளக்குக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் வந்து நல்லா வேகணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வேகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி ஃப்ளேவரபுளாக இருக்கும். அப்புறம் முந்திரி பருப்பு வந்து நான் காமிச்ச 1 ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு தான் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லி, புதினா 2மே ஒவ்வொரு கையளவு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா சுருண்டு வர வரையும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை போயிட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு தக்காளி சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அது பெரிய தக்காளி, ஸோ வந்து ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தக்காளி ஹார்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கையில் புழிஞ்சு போட்டுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். ஸோ அதனால தான் நான் புழிஞ்சு போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வேகணும், நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா வேகணும். எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி ஜூஸி ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி வந்து ஃப்ளேவரபுளாக இருக்கும். ஸோ தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் காமிச்சேன்ல, அந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். நீங்கள் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணினா நிறையா போடலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு நான் 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். எனக்கு என்ன ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் 1லேருந்து 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அப்புறம் தயிர் வந்து நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வெஜிடபிள் பிரியாணின்றனால. அப்புறம் பிரியாணி மசால் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே ஸ்பைசஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் ஒரே ஒரு க்ரீன் சில்லி மட்டும் ஆட் பண்ணுறேன். க்ரீன் சில்லி வந்து நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கணும். நான் அதை மறந்துட்டனால இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செய்கிறப்ப வெங்காயம் ஃப்ரை பண்ணுறப்பயே க்ரீன் சில்லி ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த பிரியாணி மசாலோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட், பீஸ், பட்டர் பீன்ஸ், மீல் மேக்கர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஆஃப் கப் ஆட் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் குவான்டிட்டியில். மீல் மேக்கர் மட்டும் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலோட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி காட்டின மாதிரி ஒரு அளக்குக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 இதுக்கு 3 தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போடுங்க. முன்னாடியே அரிசி போட்டால் உடஞ்சிரும். அரிசி போட்டுட்டு கிளறக்கூடாது, ஜஸ்ட்டு வந்து பரட்டி மட்டும்தான் விடணும். அரிசி போட்டதுக்கப்புறம் டோட்டலாக பிரியாணி வேகிற டைம் 15 மினிட்ஸ். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணி வச்சுருங்க. குக்கரை மூடினதுலேருந்து டைம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. டோட்டல் 15 மினிட்ஸ். ஒரு ஹை ஃப்ளேம் விசில், அப்புறம் சிம் பண்ணி வச்சுட்டு 15 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுங்க. விசில் போனதுக்கப்புறம் அது பரட்டி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப எம்மியான டேஸ்டியான பிரியாணி யார் கூட பண்ணலாம், பிகினர்ஸ் கூட பண்ணலாம். பிகாஸ் எனக்கெலாம் பிரியாணி செய்ய தெரியாது. ஸோ இப்போக்குள்ளே தான் கற்றுக்கிட்டேன். ஸோ யாருனாலுமே பிரியாணி பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.